வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மலை தான். இந்த மலைக்குள்ளே நம்ம வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் காடு. இந்த காடு வந்து வேலூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆற்காடு வரைக்கும் போகுது. இந்த காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது காடுன்னு சொல்லிட்டு. நாங்கள் கம்பி பாயத்தை தேடி வந்திருக்கோம். அந்த பயம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரில, சீசன்னு சொல்லிட்டு காயை நாங்கள் கீழே பார்த்துட்டோம். இதுதான் அந்த மரம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் கம்பி பாய மரம். இந்த மாதிரி பெரிய பெரிய மரம்லாம் வந்து உள்ளே இருக்குது. அதை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. எப்படி இருக்கு பாருங்க காடு, பயங்கரமாக இருக்குது காடு. ஃபுல்லாகவே காடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கறிவேப்பிலை மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கறிவேப்பிலை மரம்ல. இதான் வந்து பொர்சி கட்டைன்னு சொல்லுவாங்க, புர்சி கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுத்திக்கெல்லாம் புடி போகிறதுக்காக யூஸ் பண்ணுற மரம் இது. ஆனால் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது ஃபாரஸ்ட் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாமே மரம் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா மரம். அது பார்க்கறதுக்கு வந்து நம்ம கறிவேப்பிலை செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அது வந்து பொர்சி மரம் எல்லாமே. வாங்க நம்ம இப்போ வந்து காட்டுக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய மரம் இருக்குது பாருங்கள், கம்பி பாய மரம், பெரிய பெரிய மரம். உள்ளே போய்ட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள் ஒரு செடி, இது என்ன மூலிகைன்னு தெரில. அழகாக பூ பூத்து, மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு, ரெட் கலர் பாயம் வச்சுருக்கு. ஆனால் என்ன மரம்னு தெரியல நமக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் பாயம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாயம் எல்லோ கலர் பூ பூத்துருக்கு, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.